இந்த பிரித்தானியர் வருகைக்கு பிறகுதான் நம்ம நாடு ஒரு நாகரிகமான ஒரு நாடாக மாறிச்சுன்றதை நாங்கள் விலகி வச்சு கொள்ளணும். எனவே ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் எப்படி சொன்னா வெறுமனே கல்லுக்கும் மண்ணுக்கும் அடிமைப்பட்ட ஒரு வேடுவர் சமூகமாகத்தான் இலங்கை சமூகம் இருந்துச்சு. குறிப்பாக மந்தை மேய்க்கிறதையும் விவசாயத்தையும் சேம் டைம்ல வேட்டையாடி உண்ற ஒரு குரங்கு சமூகமாகத்தான் நம்ம சமூகம் இருந்துச்சு. ஆனா அந்த சமூகம் இன்றைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல சுற்றுலா துறையில ஒரு முன்னணி நாடாகவும் கல்வி அறிவுல ஒரு முன்னணி நாடாகவும் இலங்கை மாறி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான அத்தனை பெருமையும் பிரித்தானியாவுக்கு தான் சொந்தம் என்றதை நாங்கள் என்றைக்குமே விளங்கி வச்சுக் கொள்ளணும். எனவே முழுமையாக சுருக்கமாக ஒரே வேர்ல சொல்றேன்னு சொன்னா இந்த பிரித்தானியர் வருகையால தான், அதாவது கல்லுக்கும் மண்ணுக்கும் அடிமைப்பட்ட இந்த இலங்கை சமூகம் இன்றைக்கு சுற்றுலாத்துறையில முன்னணி நாடாக மாறி இருக்கிறது சொன்னா கல்வி அறிவு படிச்ச எழுத்தறிவு மிக்க முன்னணி நாடுகள்ல இலங்கையும் இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கான அத்தனை பெருமையும் இந்த பிரித்தானியாவுக்கு தான் சொந்தம் என்ற தியரியை நாங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. எனவே இதுதான்